பேசிக்கலி ஜேகே ப்ரோவோட வீடியோவும் யூடிடி நந்தா ப்ரோவோட வீடியோவும் பார்த்தோம். அகைன் அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். They stated that where they are and what they believe in. So every person has their own right to have a opinion. So it's their opinion. We have to respect it. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல நம்ம பேசுறதுக்கு it's none of our business, to be honest. They had their opinion and that's it. They just let us what they stand for. அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்லை, ஒண்ணுமே இல்லை. பட் அஸ் அ வியூவர், அஸ் ஆடியன்ஸை நான் பார்க்குறப்ப ஐ ஃபெல்ட் பேட் தட் certain things could have been explained better regarding the gender reveal. They both personally அவங்களுக்கு மாரலி அது ரொம்ப உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது அவங்க பர்சனல் சாய்ஸா இருக்கலாம். அகைன் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் சம் பர்சன்ஸ் பர்சனல் சாய்ஸ், அது வேற கதை. ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்க யூடியூபர்ஸ்ல நான் ஐ லுக் அப் டு ஜேகே ப்ரோ as well as யூடியூப் நந்தா ப்ரோ. ஸோ அவங்க இதோட கொஞ்சம் கிளியரான பெட்டரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஐ எக்ஸ்பெக்டட். பட் எனக்கு அது கொஞ்சம் லெட் டவுனாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோங்கிறது இட்ஸ் நோ ஒன்ஸ் இது அவங்களுக்கு பதில், இந்த பதில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன். இது ப்ராப்பரான டிஸ்க்ளைமரா இருக்கட்டும். திஸ் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன்ஸ். ஜோக்ரேன் ஹேஸ் மெனி ஒப்பீனியன்ஸ், மெனி தாட்ஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரேண்ட் மீடியம், அவ்வளோதான் இது. ஸோ எனக்கு பர்சனலி அதில் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த தப்னைல். ஸோ ஜெண்டர் ரிவீல்ங்கிறது இந்நேரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் இட்ஸ் இல்லீகல். இட் ஹஸ் பீன் பார்டு ஃபார் எ ரீசன். ஓகே, இட்ஸ் அன் அஃபென்ஸ். அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கு. ஸோ நான் ஒரு காமனராக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கொடுக்குறேன். நம்ம காலத்தில், நம்ம தாத்தா காலத்துக்கு முன்னாடி காலத்துலலாம் பெண் குழந்தை பிறந்தா அது பாரமாகவும், ஆண் குழந்தை பிறந்தா அது வாரிசு அடுத்த தலைமுறை கௌரவமாகவும் இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா பெண்கள் கௌரவ பிரச்சனை, பெண் குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கடவுளால ஒன்றும் பார்க்க வேணாம், ஒரு மனுஷனா மதிங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க இருக்காங்க. இதுக்கு கான்ட்ரவர்ஷியல் அப்படி நேர் எதிராக அப்போ ஒரு காலத்துல ஆண்னா வாரிசு, நம்ம தலைமுறைக்கு அடுத்து வாரிசு பெருமை அப்படிங்கிற மாதிரியும், பெண்களை எல்லாம் சொல்லுவாங்க, குடும்ப குத்துலக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஸ்டில் சம்வேர் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் தான். ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கொடுக்குறது இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆஸ் அ பேட்ரியார்கல் சொசைட்டி ஒர்க்ஸ், இங்க ஆண்கள் மட்டும்தான் நிரந்தரமா இருப்பாங்க. இருக்கிற பெண்கள்லாம் ஐயோ, இப்ப நான் பிரியாணி மேடம் பேரு ப்ரோ மாதிரி சட்டையருக்கா கூட பேசக்கூடாது, தப்பா கூட ரீட வாய்ப்பு இருக்கு. லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். பேட்ரியார்கல் சொசைட்டில லூசுத்தனமா பெண்களை ஒரு பொருள் மாதிரி கருதி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப தவறான பிற்போக்கான ஒரு ஒரு பார்வை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்ணை வளர்க்கணுமா, அது ஒரு கஷ்டம். அப்புறம் வரதட்சணை கொடுக்கணும், அப்புறம் சீர்சு இதெல்லாம் செய்யணும். சொத்தும் பொண்ணுக்கு போகுமான்னு தெரியாது. ஸோ மேக்சிமம் நிறைய பேர் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான். குடும்ப சொத்து குடும்பத்திலேயே இருக்கணும், யாரா இருந்தாலும் அப்படி இருக்கணுங்கிறது தான் பார்ப்பாங்க. அதுல நிறைய ஜெனட்டிக்கல் பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நேரம் ஜிஓடி எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை கடந்து வருவோமே. இப்ப இந்த பேட்ரியார்கல் சொசைட்டில முன்னாடி இருந்த அந்த சோசியல் டைம்ல மனித இனமா மனிதர்கள் பல இடங்கள்ல தவறுகள் செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எர்த்து சன்னை சுத்தி வருதுன்னு சொன்னப்ப சொன்னவரே அடிச்சாங்க கலீலியோவை. யூரோப்பியன்ல உமன்ஸ் ஏஷியன் டைம்ல சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு அவங்களாம் வச்சிருந்தாங்க, அவங்களாம் உயிரோட கொடுத்துனாங்க. நிறைய கதைகள் இருக்கு. ஸோ ஒரு மனிதனாவே பழைய எவனுமே சரி, வெள்ளைக்காரன இல்ல ஃபாரினரு, எவனும் அறிவெல்லாம் கிடையாது, எல்லாம் அடிமுட்டாள் தான். ஏதோ ஒரு டைம்ல ஒரு மனிதன் முட்டாள்தனமான ஒரு காரியம், பிற்போக்குத்தனமான காரியம் செஞ்சு திருந்தி அதாவது மேம்படலாம் முயற்சி இருக்கணும். அதுதான் ஒரு ஹியூமன் சொசைட்டியா நமக்கு அது நல்ல ஒரு விஷயம். ஒரு ஹியூமன் பீயிங்கா தட்ஸ் குட் ஃபார் அவர் சொசைட்டி. வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் அவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். எல்லாத்துலேருந்து நம்ம கத்துக்கணும். திருந்தி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு இதோட பெட்டரான ஒரு பர்சனா மாற முயற்சி பண்ணணும். அதுதான் நம்ம சமுதாயத்துக்கும் இந்த எக்கோசிஸ்டத்துக்கும் பெட்டரான ஒரு விஷயம். அதன்படி நம்ம ஊர்ல அந்த காலத்துல பெண் குழந்தைகள்லாம் கள்ளிப்பால் ஊற்றி கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமா பண்ணி இருந்திருக்காங்க. தேவதாசி முறைக்கு அப்புறம் இந்த சதிக்கு அப்புறம் இந்த கள்ளிப்பால் இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு விஷயத்தையும் பேட்டில் பண்ணி வந்திருக்காங்க. சம்வேர் நம்ம சும்மா சொல்லிவிடுவோம் உனக்கு என்ன உமன் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு. பட் இஃப் வி கோ அண்ட் ரீட் டவுன் த லைன்ஸ், நம்ம பிட்வீன் லைன்ஸ் நம்ம நிறைய ஹிஸ்டரி படிச்சோம்னா
இப்ப இருக்க ஒரு உமனுக்கு இன்னும் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் அவசியம் இல்லை. பட் அஸ் அ சொசைட்டி ஒரு ஜெண்டரே ஹிஸ்டரியில இவ்வளவு டிஸ்கிரிமினேட் பட்டிருக்குன்னா அது வந்து உமன்ஸ் தான். அதெல்லாம் தாண்டி அதுக்கான விஷயத்தை இவங்க அனுபவிக்கிறாங்க. நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண அது தப்பான பார்வையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்டார்டிங் லைன் ஒன்னா இருக்கா இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்கம் எல்லா இடத்துலயும் சமதளம், ஒரு போட்டிக்கு ஒரு ஒரு பொசிஷனுக்கு சமமான ஒரு பொசிஷன் கொடுக்கப்படுறாங்களா இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுதா இல்லையா? அங்க இருந்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றது மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அது ரொம்ப ஒரு டிபேட்டபிளான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது நம்ம இந்த ரேண்ட்டுக்கும் நமக்கு அது சம்மந்தமில்லாத மாரி அது நம்ம இன்னொரு நாள் இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். அதை எடுத்து ஓரமா வைப்போம். ஓகே, வாட் ஃபெமினிசம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ங்கிறதான் நம்ம எடுத்து இன்னொரு நாள் தெளிவா பேசுவோம். இந்த வீடியோல அகைன் இந்த மாதிரி தள்ளிப்பால் ஊற்றி கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதால ஆக்சுவலி மொட்டாலிட்டி ரேட் சைல்டுக்கு வந்து மொட்டாலிட்டி ரேட் பார்ப்பாங்க. அதுல பெண் குழந்தைகள் அதிகமா ஒரு டைம்ல இறந்ததால இந்தியன் கவர்மெண்ட் டுக் ஸ்டாண்ட். அதனால இந்த மாதிரி கருவில் இருக்கப்ப அந்த குழந்தையோட செக்ஸ் ஆனா பெண்ணான்னு பார்க்கறதா தடை செஞ்சிருக்காங்க. இது நம்மளோட ஹிஸ்டரி. சோஷியல் கண்டிஷனா சொல்லணும்னா ஒரு பெண் குழந்தைய வளர்த்து பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு கட்டி கொடுக்கறது, அப்புறம் இந்த வரதட்சணை, இது எல்லாமே சொத்து வருமா வர்றது ஆணுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு ஒரு பெரிய ப்ரெஷர் டைம்ல அதனால ஒரு பெரிய தவற ஒரு சமுதாயமா நம்ம ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கோம். நம்மளோட பாஸ்ட் நம்ம தாத்தா காலத்துல அந்த டைம்ல எல்லாம் செஞ்சிருக்கோம். அதை ரெக்டிஃபை பண்றது கோர்ஸ் கரெக்ஷன் மட்டும் தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. இப்ப கட் டு 2024 இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு நிலவரம் என்ன? இன்னைக்கு நம்ம வந்து வி ஆர் யூனோ சொசைட்டியா நம்ம வி ஆர் ஆல் ஃபைட்டிங் ஃபார் ஈக்வாலிட்டி, equity and equality. Okay, both are not same. We all are fighting for equity as well as equality. நம்ம எல்லாருமே சமதளத்தையும் எல்லாருக்குமான நியாயத்தையும் சம ரெப்ரஸன்டேஷனையும் நம்ம பேசுற நிலைமையில இருக்கோம். We all know for sure இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கலி 51-53% உமன் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே நம்ம இன்னும் 33% உமன் ரிசர்வேஷன் பில்லே பாஸ் பண்ண முடியுமா முடியாது, 30% பில்லே பாஸ் பண்ண முடியுமா இல்லையா? அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் அவங்க சஜஸ்ட் எடுப்பீங்க வெளியே பேசிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் பேசிக் சொல்றது, பேசிக் சென்சஸ் சொல்றேன். இதுக்கே இவ்வளவு பிரச்சனை ஒரு உமன் ரெப்ரஸன்டேஷனுக்கான ஃபைட்டுக்கு லீகலா நான் சொல்றது இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு ஒப்பீனியனா சொல்றேன். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அப்படி பாக்குறப்ப நீங்க 2024ல நம்மளோட ப்ரீசிடென்ட்ஸ் அகைன் ஐ எம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் ஹிஸ்டரி. நானும் ஒரு காமனர் தான். ஸோ தமிழ்நாடுலயும் ஹிஸ்டரியாவும் சரி, இந்தியா ஹிஸ்டரியாவும் சரி, இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரெமெடி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க பயன்பட்டிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ சொத்துல உரிமையாகட்டும், அப்புறமேட்டா வரதட்சணை கொடுக்கக்கூடாது, வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது தடை சட்டமாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அது மூலியமா முதல்ல ஆண் பெண் 2 பேரும் சமம் அப்படிங்கிற புரிதலுக்கு முதல்ல நம்ம வரணும். பிசிக்கல், மென்டல், கேரக்டரிஸ்டிக், பர்சனாலிட்டி எல்லாமே வேற வேற. ஒரு ஹியூமனா நம்ம பிறக்கிறோம். ஓகே, நம்ம வளர்ற சூழ்நிலையும் நம்ம யாரால வளர்த்திருக்கப்படுறோமோ, நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோமோ அது மூலியமா தான் நம்ம ஒரு கேரக்டரா, அது மூலியமா நமக்கு ஒரு 3 டைமென்ஷனல் கேரக்டரே நமக்கு வருது. அது மூலியமா தான் நம்ம யாரும் நம்மளே ஒரு அடையாளப்படுத்திக்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஹவு வி லேர்ன் டு ஸ்பீக், தட்ஸ் ஹவு வி கெட் அவர் ஓன் ஐடியாலஜி. எல்லாமே நம்மளோட சூழ்நிலை பொறுத்து தான் நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம். வி ஆர் சூசிங் வாட் வி ஹவ் கிவன். ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதில் நம்ம சூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, திடீர்னு கொஞ்சம் ரேண்டமான ஒரு ரேண்டம் வரும். கமிங் பேக் டு பாயிண்ட், இன்னைக்கு அந்த சமதளத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஐ பர்சனலி பிலீவ் காமனர் அகைன் நான் பாக்குறப்ப முன்னாடிலாம் ஆண் குழந்தை இல்லைன்னா அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப 2 பெண் குழந்தையா போதும், 2 பெண் குழந்தையா எனக்கு போதும், எதுவும் முயற்சி பண்ணல, இந்த 2 குழந்தை நல்லா வளர்த்தா போதுங்கிற நிலைமைக்கு என்னோட நான் பர்சனலி என் வாழ்க்கையில சில பேர் அப்படி செட்டில் ஆனவங்கள நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் கிடைச்சிட்டுனா நான் ஏத்துக்கிறேன்னு அக்செப்டிங் அண்ட் லிவிங் ஹாப்பிலி. அதை தாண்டி யோசிக்கிறாங்க. இன்னும் பெண் குழந்தை அப்படின்னு எப்படி சொல்றது, ஒரு மனபாரமோ இல்ல இது எதுக்கு அதுக்கு அது மேல அந்த குழந்தைங்களோட வன்மமோ வஞ்சகமோ அதெல்லாம் எதுவும் இல்லாம they accept and move on. ஓகே, இதுதான் இப்ப இருக்க ரியாலிட்டி. நான் எல்லா இடத்துலயும் இப்படிதான் நான் வந்து பொதுமைப்படுத்த விரும்பல. ஆனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கிறதா நான் உணர்றேன். இங்க இருந்து இன்னும் பெட்டரான ஸ்டேட்டுக்கு போகணும்னு நான் சொல்ல வரேன். இன்கேஸ் இன்னும் இதோட பிற்போக்குத்தனமா யாராச்சும் யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு they need some education. ஓகே, அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும், அவங்களுக்கு சொல்லித்தரணும், இது சரி இது தப்புன்னு சொல்லித்தரணும். அவங்களுக்கு புரியலையா, அதுல இருந்து அவங்க பெட்டர்மெண்ட்டுக்கு என்ன வாய்ப்பு, திருந்ததுக்கு வாய்ப்பு தரணும். அதையும் மீறி அவன் திருந்துட்டாச்சுதே தவிர்த்து அவன் தண்டனை தரணும். ஓகே, ரீஹாபிலிட்டேஷன் இட்ஸ் அ ப்ராசஸ்.
ப்ரிசன்ங்கிறது என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு ஐ ஃபீல் இந்த ஏஜ் டைம்ல நம்ம இன்னும் குளோபலைசேஷன் நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஐ ஃபீல் இட்ஸ் அ கல்ச்சுரல் திங். லைக் வெஸ்டர்ன்ல இப்படிலாம் இருக்கு. அதை பார்த்து நாமளும் இன்னும் கண்டிஷன் ஆகணும். அஸ் அ குளோபல் சிட்டிசன்ஸா நம்ம எல்லாருமே எவால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ஜெண்டர் ரிவீல்ங்கிறது இட்ஸ் அ கல்ச்சுரல் திங். வெஸ்டர்ன்ல அதை பண்றாங்க. ஐம் நாட் நார்மலைசிங் வெஸ்டர்ன்ல எது பண்ணாலும் அது கரெக்ட் அப்படின்னு நானும் பொதுமைப்படுத்த விரும்பல. ஆனா அங்க அங்க வந்து ஒரு ஒரு ஜெண்டர் ரிவீல்ங்கிறது 3rd 4th மந்த்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க ரேண்டமா. சப்ஜெக்ட் டு பி கரெக்டட். நம்ம ஊர்ல பேபி ஷவர் மாதிரி வளைகாப்பு மாதிரி கூட இருக்கலாம்.